ஜூகே யாரை கேட்டாலுமே ஜூகே சுரம்பிசால போகிறோம், ஜூகேக்கு தான் படிக்க போகணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் வேறு கண்ட்ரிஸுக்கு படிக்க எடுக்கிற இல்லையா? நிறைய கண்ட்ரிஸில் வந்து படிக்க போகலாம், நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சுரம்பிசா ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் ஜூகேக்கு தான் நிறைய பேர் வந்து படிக்க போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக கனடா பார்த்தீங்கன்னா கனடாவில் விசாவில் வந்து நிறைய ரூல்ஸை வந்து புதுசாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுவே ஆஸ்திரேலியா படிக்க போகிறோம்னா விசாவில் வந்து நிறைய டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. இதுவே நியூசிலாண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஃபின்லாண்ட், ஸ்வீடனாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஐஎல்ஸ் வந்து எடுத்து தான் போகணும். ஆனால் ஜூகேக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஐஐடிஎஸ் வந்து வேவ் ஆப்ஷனோடைய நீங்கள் போய்க்கொள்ள முடியுமா? அதாவது உங்களுக்கு OLC இருந்தால் இல்லை ALS இருந்தால் உங்களால் ஐஐடிஎஸ் வேவ் பண்ணி கொண்டு பேச்சுலர்ஸ் மாஸ்டர் போன ஸ்டடிகளை நீங்கள் படிச்சுக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ இதனால தான் நிறைய பேர் ஜூகேக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்களும் ஜூகேக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ தான் ரிசர்ச் எடுத்திருக்கீங்க, ஏஎல் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஏஎல்ல ஃபெயிலாக இருக்கலாம், இல்லை ஏஎல்ல பாஸாக இருக்கலாம், அடுத்த ஸ்டடி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் IELTS வேவோட போகணும் அப்படின்னா ஜூகே ஒரு சிறந்த தேர்வு உண்டு. ஸோ நீங்கள் ஜூகேக்கு சுரம்பிசா அப்ளை பண்ண போகிறீங்கன்னா காலந்தாத்தம் இப்போயே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி ரெக்யூமெண்ட் தான் கேட்பாங்கன்றக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போவே வந்து IELTS வந்து இறுக்கி கொண்டு வந்துட்டாங்க. மேபி அடுத்த வருஷம் IITS எடுத்து தான் ஜூகேக்கும் வரணுமென்ற கேள்வி வந்து வரலாம். ஸோ அதனால் இந்த வருஷமே மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட சுரம்பிசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா நீங்களும் IELTS வேவ்ஸோட ஜூகேக்கு வரக்கூடியமாக இருக்கும். ஸோ இப்போ ஜூகேக்கு நீங்கள் வந்து டிபெண்டோட வாரன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மாஸ்டர் பி ரிசர்ச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் டிபெண்டோட வரலாம். ஸோ டிபெண்டோட போகிற ஆக்களுக்கு நியூசிலாண்டு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். நியூசிலாண்டுக்கு நீங்கள் டிபெண்டனோட போய்க்கொள்ள முடியுமா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக IELTS வந்து எடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் IELTS எடுப்பீங்கிற பட்சத்தில் டிபெண்டனோட போகிறீங்கன்னா நியூசிலாண்டு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். IELTS வேவ் பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜூகே ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். ஸோ நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீம்ப்ளே எஜுகேஷன், நாங்கள் உங்களுக்கு இந்த விதமான ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சுட்டு வரோம். ஸோ நீங்களும் சுரம்பிசால போகிறீங்க அப்படின்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு முழுக்க எந்த விதமான சர்வீஸ் ஃபீஸுமே இல்லாமல் உங்களோட ப்ராசஸை செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்குது.